2025 அப்ரலாவோட SR125 இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்றத ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்டாலியன் பிராண்டான அப்ரெலா 125 இதோடைய ப்ரோலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டி 124.45 cc. இதோடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9.97 bhp 7300 rpmலையும் 10.33 nm டார்க்க 5500 rpmலையும் ரிலீஸ் பண்ணோம். இந்த வண்டி ஒரு ஸ்போர்ட்டியா இருக்கும். ஆக்சுவலா அது அந்த ரீசனுக்கு தான் அந்த அப்ரெலா சைட்லேருந்தே போவாங்க. இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ட்ராக் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் இதுவும் லைட்டா வந்து கம்பேரிசன் மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பவர் பாத்தீங்கன்னா 125 cc தான். இதுல பர்ஃபார்மன்ஸ் இதுதான் பெரிய பிளஸ். அப்ரெலாக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் வேறும். 125 cc நல்ல ஒரு 80 to 90 போனாலும் வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் இந்த அப்ரெலாவோட 125 தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்ட்ராக் சொல்லியிருப்பேன் ஹைவேக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த வண்டி. என்னன்னா அதுல 8க்கு மேல வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம டிவிஎஸ் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இதுல வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியாது. 80க்கு போய் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்போ அதுல ஹெவியா ஃபீல் ஆகும். இது 95க்கு மேல போனதா அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் வைப்ரேஷன். இந்த வண்டிக்கு கண்டிப்பான ஒரு பிளஸ் இதோடைய பர்ஃபார்மன்ஸ். உண்மையாவே நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இன்ஜினுமே நல்லா ரிஃபைன்மெண்டோட தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கர்வ் வெயிட் பாத்தீங்கன்னா 118 கிலோ கொடுத்துருக்காங்க. இது மற்ற ஸ்கூட்டியை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். இது ஹைவே போறப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நல்லாவே இருக்க சொல்லலாம் ஹைவேக்கு. சீட் ஹைட்டுமே 780 mm கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து அந்த ஸ்போர்ட்டியர் லுக்ல இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா டயர் சைஸ் வீல் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத். ரெண்டாவது டயர் செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 120/70 ஃப்ரண்ட்லயும் பேக்ல சேம் 120/70 அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செட்டப் ரோட் கிரிப் வரைக்கும் சான்ஸே இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரோட் கிரிப் ஹைவேவா இருக்கட்டும் மலையிலயா இருக்கட்டும் ரெண்டு சைடுமே ஓட்டி பார்த்துட்டேன். அதோடைய டயர் கிரிப் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் இது சிபிஎஸ்ல வருது, காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டம். இது நீங்க ஃப்ரண்ட்ல அப்ளை பண்றப்போ சேம் பேக்லயும் சேமா உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆகும். பிரேக்கிங்குமே அந்த டிஸ்க் பிரேக் எல்லாம் கொடுத்தனால நல்லா வந்து நல்லா எஃபிஷியன்டா அந்த பைட்டோட இருக்கு. இதுல என்ட்ராக்கை விட இதுல அந்த பிரேக்கிங்கோட பைட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஷார்ட் ரைடருமே நீங்க கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சீட் ஹைட் உங்களுக்கு 780 mm தான் இருக்கிறனால கண்டிப்பா நீங்க அந்த ஷார்ட்டா இருக்கிறவங்க கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். அதே மாதிரி டால் ரைடராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் 6 feet டால் தான், எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அந்த இடிக்கிறதோ அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு நீங்கள் ஓட்டுறப்போ. செகண்ட் இது இன்ஜினோட ரிலையபிள் அண்ட் ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா ஜாப்பனீஸ் வண்டிக்கு ஈக்குவலாக சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்ரெலால நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 80 to 90,000 1 lakh கிலோமீட்டர்லாம் ஓட்டி இன்னமும் அந்த வண்டி ஸ்டில் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும் அந்த இன்ஜின் வைஸாக இருக்கட்டும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சஸ்பென்ஷன் ப்ரோலேருந்துன்றனால சஸ்பென்ஷன் ஹைவேக்கு நல்லா இருக்கு. ஹைவேக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மோஸ்டா இந்த வண்டியை வாங்குறாங்கன்னா இதுடைய டிசைன் வைஸ் சப்ஜெக்ட்னு சொல்லிடுவோம். இருந்தாலும் இந்த டிசைன் உண்மையாவே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியா நல்லா அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ரெண்டாவது இதை வாங்குறவங்கன்றதே அந்த லுக்குக்காக தான் எடுக்கிறாங்க. டிசைன் வைஸ் பார்த்து செதுக்கியிருக்காங்க. ஐ மீன் வந்து சீட்டுமே சொல்றேன், சீட்டுமே அதுக்கேற்ற மாதிரி குட்டிஸா ஸ்டைலா செதுக்கியிருக்காங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, பின்னாடி உட்காரவங்களுக்கு சீட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க உக்காந்துக்கலாம், மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். மற்ற ஸ்கூட்டி மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது, அந்த அளவுலாம் வராது. உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும், ரொம்ப கம்ஃபர்டபுள்லாம் கிடையாது. அதாவது பின்னாடி உட்கார பில்லியனுக்கு, ஃப்ரண்ட்டில் ஓட்டுற டிரைவருக்கு கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி லைட் விசிபிள் நைட் விஷன் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. ரொம்ப பளிச்சுலாம் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப டிம்மா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்பீடோமீட்டர்ல தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது எல்லாமே இருக்கு. கீழே வந்து அப்ரெலான்னு சொல்லிட்டு அந்த நேம் போட்டு வந்து டிசைன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். முன்னாடி ஹூப் மாட்டுறதுக்கு ஏதாச்சும் முன்னாடி வச்சுக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த வண்டியிலுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். எப்படா சொல்ல போற அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்காக தான் நம்ம நெகட்டிவ்குள்ள போக போறோம். மோஸ்டா நெகட்டிவ் தெரிஞ்சுட்டு தான் வண்டியை நீங்க எடுக்கணும். வாங்க இந்த வண்டியை நெகட்டிவ் பக்கம் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஸ்பென்ஷன் கண்டிப்பா நான் வந்து அதிலே சொன்னேன். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்டா இதை சொல்றேன். இது சஸ்பென்ஷன் ஹார்டா தான் இருக்கு. நீங்க சிட்டிக்குள்ள ஓட்ட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பம்ப்ல விட்டாலே நல்லா வந்து அடி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ரெண்டாவது இதுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். நிறைய டைம் இதை நான் பயந்தேன். 155 mm தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஸ்போர்ட்டியர்ப்பா அப்படின்னா நம்ம வெறும் ஹைவேக்கு மட்டுமே இதை எடுத்துட்டு போக மாட்டோம், நம்ம லோக்கல்லே எடுத்துட்டு போவோன்றனால கண்டிப்பா இது ஒரு பயத்திலே தான் இருக்கு, எப்படா தட்டுமோ அப்படின்ற மாதிரி. மெயினா நம்ம ஸ்கூட்டி எடுக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், மைலேஜ் வரும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் தான் எடுப்போம்.
ஹைவேக்கு கம்ஃபர்டபுளுக்கு குறை இல்லை. ஆனால் மைலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 to 40, அவங்க சொல்கிறதே 38 to 39 தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து 35லேருந்து 40 கண்டிப்பாக வந்து எக்கோ மோடில் ஓட்டினா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மைலேஜ்ன்றது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் வந்து ரிசர்வ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கில் தான் நீங்கள் பெட்ரோல் போட்டுக்க முடியும். சேம் அதே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். மெயினாக அடுத்த இஷ்யூ வந்து காமனாக வந்து நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வெஸ்பாவோட வண்டியாக இருக்கட்டும், இந்த அப்ரலாவோட வண்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே சேம் ஒரே இடத்துல தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ்லாம் இருக்கும். அதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா அதோடைய சர்வீஸும் அதோடைய ஸ்பேரோட குவாலிட்டி, அந்த ஸ்பேர் கிடைக்கிற இடம், அந்த டிமாண்டுன்றது ஒன்று வரும் தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வண்டிங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் போயிடுச்சு அப்படி நீங்கள் மாற்றணும்னா கண்டிப்பாக வெயிட்டிங் பீரியடாக தான் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு சர்வீஸ் சென்டர்ன்றதும் எல்லா இடத்துலையும் பரவாயில்லாம் கிடையாது. சில இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் குறிப்பிடத்தக்கது. ரெண்டாவது, மற்ற வண்டிகளை காட்டிலும் இதில் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். காமனாக நிறைய கஸ்டமர்ஸ் அந்த பிரச்சனைன்னு சொல்கிற ஒரு இஷ்யூஸ் என்ன அப்படின்னா பேட்ரி ப்ராப்ளம். ஆமாம், இந்த வண்டியில் பேட்ரி ப்ராப்ளம் அடிக்கடிக்கு உங்களுக்கு பேட்ரி ப்ராப்ளம் இந்த வண்டியில் வந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் அடிக்கடிக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பேட்டரி பிரச்சனை கண்டினியூவாக நிறைய பேர் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டாக இந்த வண்டியில் இருக்குது. நெக்ஸ்ட், கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணுறது ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, இடம் நம்மளால் வைக்க முடியல அதிகமான பொருளை அப்படின்றாங்க. ஆமாம், பட் இதோடைய அந்த ப்ரெஃபரன்ஸை நீங்கள் பார்க்கணும். இது ஸ்போர்ட்டியர், ஓகேங்களா? அவங்க சொல்கிறது அப்படிதான். ஸ்போர்ட்டியர் நம்ம வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஹைவே எடுத்துகிட்டு போகலாம், க்ரூசிங் எடுத்துகிட்டு போகலாம், லாங்குக்கு எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி சிட்டிக்கோ இல்லை பொருளை வச்சு எடுத்துன்னு போகிறதுக்கும் இது அந்தளவு செட் ஆகாதுன்னே சொல்லலாம். சீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு எடுங்க. சீட்டு பின்னாடி சின்னசாக தான் இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். இதுவே ஃபேமிலியை உட்கார வைக்கணும், குழந்தைய உட்கார வச்சு எடுத்துகிட்டு போகணும் பின்னாடி, இல்லை இன்னும் 2-3 பேர் உட்கார வைக்கணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உட்கார வைக்க முடியாது. பின்னாடி சீட் கண்டிப்பாக சின்னசாக தான் இருக்குது. காலேஜ் போகிறீங்க பசங்களுக்குன்னா ஓகே, ஃபேமிலிக்குன்னா கண்டிப்பாக டவுட். அப்படி இல்லை நான் எடுத்து தான் ஆனால் நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பின்னாடி உட்கார வச்சு பில்லியனுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இதுவே நம்ம கொஞ்சம் பல்ஜாக இருக்கிறோம், கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்னா உங்களுக்கே அந்த சீட்டு முக்கால்வாசி சரியாக போயிடும், பின்னாடியாக இருக்கிறவங்களுக்கு பத்தாது. ஸோ அந்த அளவு தான் சீட்டே கொடுத்துருக்காங்க. அதுவுமே கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு தான் இந்த வண்டியை எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ட்ராக் ஓட்டிட்ட பின்னால் தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வண்டியில் அதை காட்டிலும் பர்ஃபார்மன்ஸு, பிரேக்கிங்கு, சஸ்பென்ஷன் இதில் ஹார்டாக இருக்குது, பட் அதில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் 1,40,000 1,50,000 கிட்ட ஒவ்வொரு டீலர் வைஸ் மாறும். இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றது கண்டிப்பாக யோசிச்சு தான் எடுக்கணும் இந்த வண்டியை. ரீசேல் வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தான் போகும். ஏன்னா இந்த வண்டியை வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப ரேராக தான் வாங்குவாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபைனலாக என்ன சொல்கிறேன், வாங்கலாமா வேணாமா சொல்லிட்டுப்பானா, நான் ஹைவே போகிறேன், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அதை தவிர்த்து மற்ற வண்டிகளை கன்சிடர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.